வணக்கம். ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். உங்களுடைய எல்லா கடனையும் அடைக்க கிரெடிட் ஸ்கோர் பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் சரி, இன்கம் குறைவாக இருந்தாலும் சரி, உங்களால் எல்லா கடனையும் அடைக்க முடியும். எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டாலும் வாங்க முடியும். அதை பற்றி ஒரு வீடியோ இது. போன வீடியோவில் அதாவது எல்லா கடனையும் அடைக்க ஒரே ஒரு லோன் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா சில எலிஜிபிலிட்டிலாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் சில பேருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும், சில பேருக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் சரி, இன்கம் கம்மியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். இந்த வீடியோவில் 4 முக்கியமான பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். நம்பர் 1, கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்க, இன்கம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்பர் 2, அப்படி வாய்ப்புகள் 2 வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 இருக்குது. அது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். நம்பர் 3, எலிஜிபிலிட்டி முக்கியம். ஸோ அந்த 2 ஆப்ஷனில் எலிஜிபிலிட்டி முக்கியம். அதை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். நம்பர் 4, எலிஜிபிலிட்டியே கிடையாதுங்க, அது எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை, டோட்டலாகவே இல்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது இந்த 4வது பாயிண்ட் தான். ஸோ எலிஜிபிலிட்டி இல்லாதவங்க அதுக்கு என்ன பண்ணால் தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இலைக்கிறதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் 1, என்ன வாய்ப்பு இருக்குது? கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு, இன்கம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு சொந்தமாக ஒரு சொத்து இருக்குது வச்சுக்கலாம், சொத்தை நீங்கள் அடமானம் வச்சு லோன் வாங்க போகிறீங்க. இது நான் சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும், அது இங்கே இருக்க நெக்ஸ்ட்டு அப்படி ஒரு மைண்டில் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஆப்ஷன் 4ல் எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஆப்ஷன் 4ல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஒன்றா போகிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் 2 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சொத்து அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, சொந்தமாக வீடு கட்டியிருப்பாங்க, லேண்டில் வீடு கட்டியிருப்பாங்க, அது ஒரு வீடு ஹவுசிங் அப்படியே அடமானம் வைக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லேண்டையும் நீங்கள் அடமானம் வச்சு கடன் வாங்க முடியும். சொந்த வீடு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது லேண்டு மேலே வீடு கட்டியிருக்கீங்க, அதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். வெறும் லேண்டு மட்டும் வச்சுருக்கிறவங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். எனக்கு 450 ஸ்கொயர் ஃபீட் தாங்க வீடு இருக்குது, எனக்கு லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா, குடிசை மாற்று வாரியம் மூலம் உங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 450 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் உங்களுக்கு அடமான கடன் கிடைக்கும். அது நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, 450 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் குடிசை மாற்று வாரியத்து மூலம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அடமான கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, எனக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா தாராளமாக கிடைக்கும். இதில் கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா டிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே தாய் பத்திரம் ரொம்ப முக்கியம், பட்டா, சிட்டா, ப்ளூ பிரிண்ட் ரொம்ப முக்கியம். இது மெயின். இது இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். வில்லங்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எந்த வில்லங்கம் இருக்கக்கூடாது. கைட்லைன்ஸ் வேல்யூ இருக்கணும். உங்களோட சொத்து மதிப்பு என்னன்றது ஒரு எஸ்டிமேட் கேட்குறாங்க, ப்ராப்பர்ட்டி எஸ்டிமேட். சிவில் இன்ஜினியர் இருக்கார் இல்லையா, அவர் பேரில், அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற சிவில் இன்ஜினியர், அவர் ஃபீஸ் கேட்பார் கண்டிப்பாக. அது கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவர் உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுப்பார். இந்த லோனுக்காக இந்த எஸ்டிமேட் இவ்வளோ அமௌண்ட்டு ஓகே ஆகும் கொடுப்பார். அது நீங்கள் இணைக்க வேண்டியது இருக்கும். இது பெரிய விஷயம்லாம் இல்லை, சொல்லும் போது தான் பெருசாக இருக்கும், அது எஸ்டிமேட் ஈஸியாக வாங்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இது கண்டிப்பாக ஈஸி போட்டு பார்க்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் அதை செய்ய வேண்டும். இது சொந்த இடம். குடியிருப்பு நிலம் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு கட்டலை, வெறும் லேண்டு மட்டும் தான் வச்சுருக்கேன், வீடு கட்டாத இடம் வச்சுருக்கேன், அதில் எப்படி எஸ்டிமேட் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, நிலத்தின் மதிப்பு வச்சு போடுவாங்க. அந்த டோட்டல் ஏரியாவில் சுற்று வட்டாரத்தை அந்த ஏரியா ஒருத்தரும் போகுது. உங்கள் வீடு சென்னையிலே இருக்கட்டும், அல்லது அம்பத்தூர்லேயே இருக்கட்டும், ஆவடியிலே இருக்கட்டும், அல்லது கிராமத்தில் எங்கேயா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி லேண்டோட வேல்யூ வச்சு தான் அதை செக் பண்ணுவாங்க. இந்த லேண்டோட வேல்யூ தமிழ்நாடு அரசு என்ன லேண்ட் வேல்யூ போடுவாங்க அதில் தான் வரும். அதனால் இது பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அமௌண்ட்டும் கிடைக்கும். இதெல்லாம் யார் எந்த பேங்க் தருவாங்கன்றது நான் கடைசியாக சொல்கிறேன். எலிஜிபிலிட்டி என்ன? இந்த எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எலிஜிபிலிட்டி அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய வருமானம் எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் இந்த லோன் கிடைக்கும். ரொம்ப பெருசாலாம் இல்லை. உதாரணத்துக்கு 30,000 உங்களுக்கு சம்பளம், உங்களுடைய இஎம்ஐலாம் போக 12,000 தான் உங்களுக்கு கையில் மிஞ்சுது அப்படின்னா கூட லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிபில் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சிபில் ப்ராப்ளத்தில் 2-3 டியூ கட்டாமல் விட்டுருப்பாங்க. சில பேர் ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, 2-3 டியூ கட்டாமல் விட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் கட்டி அதை சரி பண்ணி விட்டுருப்பாங்க. ஆனாலும் அவங்க கட்டாமல் விட்டது இம்பாக்ட் ஆகிருக்கும் அந்த கிரெடிட் ஸ்கோரில். அந்த மாதம் கட்டல, இந்த மாதம் கட்டல, அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக விட்டுடலாம். ஆனால் பிரச்சனையே என்னென்னா,
ஏற்கனவே ஒரு லோனை வாங்கி ஒரு வருஷமாக அதை கட்டாமல் அப்படியே விட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சிபிலில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த லோன் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டை டியூ கட்டாமல் விட்டுருந்தாலும் பிரச்சனையை கொண்டு வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் போட்டிருப்பாங்க சில பேர். லோனு அல்லது 2-3 கிரெடிட் கார்டு 3 லட்சம் 4 லட்சத்துக்கிட்ட கிரெடிட் கார்டு வாங்கி செட்டில்மெண்ட் போட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிலே அது பாதிக்கும், பெரிய இம்பேக்டை கொண்டு வரும். இதெல்லாம் வந்து சிபிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த வீடியோவில் நம்ம 4வது பாயிண்ட் வரப்போகிறோம். அதாவது என்கிட்ட எந்த விதமான சொத்தும் இல்லை, எந்த விதமான வீடும் இல்லை, எனக்கு லோன் கிடைக்குமா? உங்கள் பேரில் இல்லைனா கூட உங்கள் அப்பா அம்மா பேரில் இருந்துச்சுன்னா அதன் பேரில் கூட நீங்கள் லோன் வாங்க முடியும். அது எப்படிங்க பத்திரத்தை மாற்றத்துக்கு எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே கேட்டிங்கன்னா, அப்படிலாம் நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஆனால் உங்கள் அப்பா பேர்லையோ அம்மா பேர்லையோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒப்புதல் கடிதம் கொடுக்க வேண்டும். இவர் தான் என் பையன், என்னுடைய சொத்தை வச்சு ஒரு லோன் வாங்கிறதுக்கு எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஒருவேளை அவர் பென்ஷன் ஹோல்டராக இருந்தாருன்னா, உங்கள் அப்பாவோ அம்மாவோ பென்ஷன் ஹோல்டராக இருந்தாங்கன்னா அதில் குறிப்பிட்டு கூட சொல்லலாம், நான் ஒரு பென்ஷன் ஹோல்டர், நானும் என் பையனை சேர்ந்து இந்த சொத்து லோனை நாங்கள் அடைச்சிக்கிறோம், இந்த லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட இஎம்ஐ நாங்கள் 2 பேர் சேர்ந்து எங்களோட வருமானத்தை வச்சு நாங்கள் அடைச்சிக்கிறோம் என்று அதில் மென்ஷன் பண்ணலாம். இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை, நான் சுயநினைவோடு இது எழுதி தரேன்ட்டு அவர் எழுதி ஒரு பத்திரம் மாதிரி எழுதி கொடுக்கணும். இது வந்து அப்பா அம்மா பேரில் சொத்துக்கள் இருந்தால் இதை நீங்கள் செய்யலாம். ஹஸ்பண்ட் பேரில் இருந்தால் கூட ஒய்ஃப் கூட வாங்க முடியும். இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். இதில் வாங்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பா அம்மா பேரில் வாங்குறமே அண்ணன் தம்பிங்களாம் வந்து நின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் அவங்க சைன் பண்ணணும். என் தம்பி வாங்கிறதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் எனக்கு இல்லை, எங்கள் அண்ணன் வாங்கிறதுக்கு எந்த அப்ஜெக்ஷன் என்கிட்ட இல்லைன்ட்டு அவங்க நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் சைன் பண்ணிட்டாங்கன்னா இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது லோன் யார் தராங்க? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கட்டிய வீடே வந்து ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, 450 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், அம்மா ஹோ ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ், அம்மா HDFC பேங்க் இவங்களாம் பார்த்தீங்கன்னா அடமான கடன் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இவங்களும் தராங்க. வெறும் 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 650 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு இவங்க தராங்க. 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 650 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள், தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கூட்டுறவு சங்கம் மூலமாக லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். வட்டி கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுடைய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற மாதிரி சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட வீடு இல்லை, என்கிட்ட வெறும் நிலம் தான் இருக்குது, எனக்கு லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா, உங்கள் நிலத்தின் மேலே வீடு கட்டுவதாக சொல்லி நீங்கள் லோன் வாங்கலாம். வீடு கட்டுவதாக சொல்லி அப்படியே பொய் சொல்கிறது இல்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு 7 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்குது வச்சுங்களேன், ஆனால் உங்கள் லேண்ட் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபாய்க்கும் லோன் கிடைக்கும். அப்படி வச்சிங்கன்னா ஒரு வீடு கட்டுவதாக சொல்லி நீங்கள் லோன் அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக வீடு கட்டிட்டு மீதி இருக்கிற பணத்தை மிச்சப்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் கடன் அடைக்கலாம். இது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்படி பண்ணுன்றது ஒரு குறுக்கு வழி கிடையாது. உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு இது போல் நீங்கள் உங்கள் லேண்ட் பேஸ் வீடும் கட்டின மாதிரி இருக்கும், கடன் அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பிளான் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வைசபிளாக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா கடனும் அடைக்கிறதுக்கான இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.